Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட 5th chapter squares and square roots ல exercise number 5.3 பண்ண போறோம். Exercise number 5.3 first sum, what could be the possible ones digits of the square root of each of the following numbers? இப்போ இந்த numbers எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதோட square root எடுத்தோம் அப்படின்னா அதோட ones placeல வந்து என்ன நம்பர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ones place தான் நமக்கு target, not the entire square number. இப்போ நம்ம ஒரு நம்பரை வந்து ஸ்கொயரா எடுக்கிறோம் இல்ல எனி நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா லாஸ்ட்ல 1 வரணும். என்ன பண்ணோம், அதோட கண்டிஷன் வந்து ஐதர் நம்ம 1ல பண்ணலாம் இல்லனா 9ல பண்ணலாம். சோ 1 into 1 பண்ணா நமக்கு என்ன வரும், 1 வரும். 9 into 9 பண்ணா 81. சோ இங்கே வந்து யூனிட் பிளேஸ்ல 1, அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல 1, இங்கே வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு. அப்போ இங்கேயும் வந்து 1 கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ அதோட ஸ்கொயர் ரூட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கும், either 1 இருக்கலாம் இல்லனா 9 இருக்கலாம். சோ ரொம்ப சிம்பிளா இருக்குல இந்த சம்ஸ். இதே மாதிரி தான் நம்ம மத்த எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண போறோம். இங்க வந்து 6 கொடுத்திருக்காங்க. 6க்கு என்ன கண்டிஷன், 4 into 4 16. சோ ஒன்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு. இல்லனா 6 into 6 என்ன வரும், 36. இங்கேயும் 6 இருக்கு. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து either 4 இருக்கலாம் இல்லனா 6 இருக்கலாம். இப்போ இங்க 1 கொடுத்திருக்காங்க. அகைன் 1க்கு என்ன கண்டிஷன் நம்ம இங்க பார்த்தோம்ல, இதுதான். இதோட ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து ஸ்கொயர் ரூட் நம்பர்ல ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து 1 வரலாம் இல்லனா 9 வரலாம். இப்போ இங்க வந்து 5 கொடுத்திருக்காங்க. சோ 5க்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன பண்ணோம், 5 into 5 பண்ணா நமக்கு 25. So ones placeல நமக்கு 5 வந்துருச்சு. So இதுக்கு வந்து 5 is the answer. Second sum, without doing any calculation, find the numbers which are surely not perfect squares. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம calculate பண்ணாமலே வந்து perfect square இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இதே கான்செப்ட் தான் 5.1ல பண்ணிருக்கோம். என்னன்னா அதோட ones placeல வந்து 2, 3, 7, 8 இருந்தா that will not form a perfect square. அதே 0, 1, 4, 5, 6, 9 இருந்ததுன்னா இந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். அதே 2, 3, 7, 8 இருந்தா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து 3 இருக்கு. சோ 3 இருந்தா என்ன அர்த்தம், this will not form a perfect square. ஏன்னா அதோட ஒன்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு. நோன்னு எழுதிக்கலாம். இங்க 7 இருக்கு. 7ம் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்போ this also not form a perfect square. Again 8 இருக்கு. 8ம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா? அப்போ this also not a perfect square. இங்க 1 இருக்கு. So 1 வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கு இல்லையா? So 1 இருந்தா it will form perfect square S. இப்போ நமக்கு இதுக்கான ரீசன் எழுதிக்கலாம். 3 is in ones place, so this will not form a perfect square. அதே வந்து இந்த நம்பருக்கு என்ன பண்ணலாம், இந்த 3க்கு பதிலா 7 போட்டுக்கலாம். 7 is in ones place, so this will not form a perfect square. அதே 8 நம்ம என்ன பண்ணலாம், நம்பரை மாத்திக்கலாம். So 7 பதிலா 8 போட்டுட்டு this will not form a perfect square ரீசன் எழுதிக்கலாம். இங்க வந்து 1 இருக்கு இல்லையா, அப்ப நம்ம என்ன எழுதலாம், 1 is in ones place, hence this will be a perfect square. Third sum, find the square roots of 100, 169 by the method of repeated subtraction. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஆனா எப்படி எடுக்கணும், சப்ட்ராக்ஷன் மெத்தட்ல எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், 100 வந்து ஃபர்ஸ்ட் 1ல மைனஸ் பண்றேன். ஏன்னா 1 தான் ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா? இப்போ நான் மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் 99 வரும். இப்போ நெக்ஸ்ட் 99 மைனஸ் என்ன பண்ணலாம், இங்க 1 இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் 3 யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3 பண்ண எனக்கு ஆன்சர் 96. அதுக்கப்புறம் 96 மைனஸ் 5. இப்போ நம்ம இங்க எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்றோம், ஈவன் நம்பர் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் 5 மைனஸ் பண்ண எனக்கு 91 ஆன்சர் வருது. இப்போ 91 மைனஸ் 7, 7 பண்ணா 84. இப்போ 84 மைனஸ் 9, 7க்கு அப்புறம் 9 இல்லையா, ஆன்சர் வந்து 75. இப்போ நெக்ஸ்ட் 75 மைனஸ் 11 நமக்கு 64 ஆன்சர் வரும். இப்போ 64 மைனஸ் 13, 1, 5, 51. இப்போ நெக்ஸ்ட் 51 மைனஸ் 15, 36. நெக்ஸ்ட் 36 மைனஸ் 17, 19. 19 மைனஸ் 19 என்ன ஆன்சர் வரும், 0. ஸோ 0 வர வரைக்கும் நம்ம இதை சால்வ் பண்ணோம். சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம், பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10. இப்போ 10 odd numbers இருக்கு. இதை நம்ம ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 100. 100 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 10 ஸ்கொயர். ஸோ ரொம்ப ஈஸியா போட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 169க்கு சால்வ் பண்ண போறோம். 169 minus 1 equal to 168. 168 minus 3 equal to 165. 165 minus 5 equal to 160. 160 minus 7 equal to 153. 153 minus 9 equal to 144. 144 minus 11 equal to 133. 133 minus 13 equal to 120. 120 minus 15 equal to 105. 105 minus 17 equal to 88. 88 minus 19 equal to 69. 69 minus 21 equal to 48. 48 minus 23 equal to 25. 25 minus 25 equal to 0. இப்போ நம்ம இதோட ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு? ஆட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அப்போ 13 ஸ்கொயர் equal to 169. இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 13. இதோடது 10. Fourth sum, find the square roots of the following numbers by prime factorization method. இப்போ நமக்கு இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஆனா prime factorization methodல கண்டுபிடிக்கணும். So first 729 இருக்கு. இப்படி பண்ணலாம். 729. So 3 2s are 6, 3 4s are 12, 3 3s are 9. Again 3ல முடிஞ்சிருக்கு. அப்போ இங்க 3ல சால்வ் பண்ணலாம். 3 8s are 24, 3 1s are 3. இப்போ again 3 2s are 6, 3 7s are 21. 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. எத்தனை 3 இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ 3 into 3 into 3 into 3 into 3 into 3. இப்போ நம்ம பேரிங் பண்ணோம். 2 2 பேரிங் பண்ண போது 2 இருந்தது நம்ம என்ன பண்ணோம்? 1 கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 3 into 3 into 3. இப்போ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 27. செக் பண்ணி பார்க்கலாமா? 27 into 27. 7 7s are 49, balance 4. 7 2s are 14 plus 4, 18. 2 7s are 14 plus 1, 2 2s are 4, 5. 9, 12 plus 1, 7. So we get the same answer. இப்போ நம்ம second sum 400 பண்ண போறோம். 400 இங்க 0 இருக்கதா நம்ம என்ன பண்ணலாம்? 2ல ட்ரை பண்ணலாம். So 2 2s are 4, 0 0 அப்படியே போட்டுக்கலாம். 2 1s are 2, 0 0 அப்படியே போட்டுக்கலாம். 2 5s are 10, 0 அப்படியே போட்டுக்கலாம். 2 25 50. இப்போ இங்க 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 5 tables. 5 5s are 25, 5 1s are 5. இப்போ இந்த நம்பர்லாம் நம்ம இங்க எழுதிக்கலாம். 2 into 2 into 2 into 2 into 5 into 5. இப்போ each pairக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 2 into 2 into 5. 2 2s are 4, 4 5s are 20. 20 is the square root of 400. இப்போ third sum 1764. இங்க வந்து 4ல முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ 2 tablesல பண்ணலாம். 2 8s are 16. Again 2 8s are 16. 2 2s are 4. Again 2 tables. 2 4s are 8. 2 4s are 8. 2 1s are 2. இப்போ இங்க 1ல முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம 3 tablesல சால்வ் பண்ணலாம். 3 1s are 3. 3 4s are 12. 3 7s are 21. 3 4s are 12. 3 9s are 27. இப்போ நம்ம 7ல சால்வ் பண்ணலாம். 7 7s are 49. 7 1s are 7. இப்போ நமக்கு இங்க என்ன நம்பர் வந்திருக்கு? 2 into 2 into 3 into 3 into 7 into 7. இப்போ நம்ம பேரிங் பண்றோம். ஈச் பேருக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ 2 into 3 into 7. 2 3s are 6. 6 7s are 42. So 42 is the square root of 1764. Next 4096. 2 tables solve பண்ணலாம்.
2 2s are 4, 0 அப்படியே போட்டுக்கிறோம். 2 4s are 8, 2 8s are 16. 2 10s are 20, 2 2s are 4, 2 4s are 8. 2 5s are 10, 2 1s are 2, 2 2s are 4. 2 2s are 4, 2 5s are 10, 2 6 are 12. 2 tables, 2 1s are 2, 2 2s are 4, 2 8s are 16. Again 2 tables, 2 6 are 12, 2 4s are 8. 2 tables again, 2 3s are 6, 2 2s are 4. இப்போ நம்ம இங்க எடுத்துக்கலாம். 32 இருக்கு இல்லையா? 32. 2 1s are 2, 2 6 are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ நமக்கு எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 2 into 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 2 எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 2 எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு பேரிங் பண்ண ஒரு ஆன்சரு 6 2 வரும். 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 6 2 போட்டுட்டோம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. So 64 is the square root of this number, 4096. Fifth sum, 7744. இதை நம்ம 2ல solve பண்ணலாம். So எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்? Prime factorizationல வந்து we have to start from small number. 2 3s are 6, 2 8s are 16, 2 7s are 14, 2 2s are 4. 2 1s are 2, 2 9s are 18, 2 3s are 6, 2 6 are 12. 2 9s are 18, 2 6 are 12, balance 1, 2 8s are 16. 2 4s are 8, 2 8s are 16, 2 4s are 8. 2 2s are 4, 2 4s are 8, 2 2s are 4. 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2. 121 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 11 tables எடுத்துக்கலாம். So 11 11s are 121, 11 1s are 1. இப்ப நம்ம pairing பண்றோம். 2 into 2 into 2 into 2 எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 into 2 into 2 into 11 into 11. இப்போ ரெண்டு 2க்கு நம்ம என்ன பண்றோம்? சிங்கிள் நம்பர் எடுத்துக்கிறோம். சிங்கிள் 2. அப்போ 2 into 2 into 2 into 11. 2 2s are 4, 4 2s are 8, 8 11s are 88. இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 88. Next, sixth sum, 9604. 2 4s are 8, 2 8s are 16, 0 அப்படிங்க ட்ராப் பண்ணிக்கிறோம். 2 2s are 4, 2 2s are 4, 2 4s are 8, 0 1. இப்போ இங்க 1ல முடியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 7ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 2s are 14, 7 3s are 21. So 3 times 21 balance 3 30 மாறிடும். Again 7 4s are 28, balance 1, 7 3s are 21. 7 4s are 28, 28, 34 minus 28, 63. 7 9s are 63. இப்போ 7 7s are 49, 7 1s are 7. இப்போ நம்பர்ஸ்லாம் இங்கே எழுதிக்கலாம். 2 into 2 into 7 into 7 into 7 into 7. ஸோ நம்ம பேரிங் பண்ணிக்கலாம். 2 7 7. 2 7s are 14, 14 7s are 98. So 98 is the square root of 9604. இப்போ 7th sum 5929. இப்போ இங்க வந்து 9ல முடியுது இல்லையா? அப்போ நம்ம 7 tables ட்ரை பண்ணலாம். 7 8s are 56, balance 3, 2 7 4s are 28 and 7 7s are 49. Again நம்ம 7ல சால்வ் பண்ணலாம். 7 1s are 7, 7 2s are 14, 7 1s are 7. இப்போ 120 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 11 tablesல பண்ணலாம். 11 11s are 121, 11 1s are 11. இப்போ 7 into 7 into 11 into 11. So pairing பண்றோம். 7 into 11 which is 77. இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 77 is the answer. இப்போ next 8th sum 9216. So 2ல சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 4608. இதை நம்ம 2ல சால்வ் பண்ணலாம். 2 2s are 4, 2 3s are 6, 0 2 4s are 8. Again 2ல 2 1s are 2, 2 1s are 2, 2 5s are 10, 2 2s are 4.
இப்போ இதையும் 2ல சால்வ் பண்ணலாம். 2 5s are 10, 2 7s are 14, 2 6 are 12. Again 2 tables, 2 2s are 4, 2 9s are 2 8s are 16, 2 8s are 16. Again 2 tables, 2 1s are 2, 2 4s are 8, 2 4s are 8. இப்போ 144 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 12 டேபிள்ஸ்ல பண்ணிக்கலாம் டைரக்டா, ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ 12 12s are 144, 12 1s are 12. ஸோ இதுக்கும் நம்ம 2ல சால்வ் பண்ணலாம், பட் ரொம்ப லென்த்தியா போகும், அதனால நம்ம 12ல சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கலாம். எத்தனை 2 இருக்கீங்க? 1 2 3 4 5 6. அப்போ 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 12 into 12. நம்ம பேரிங் பண்ணலாம். 1 2 3 4. 2 into 2 into 2 into 12. இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 12s are 96. So 96 is the answer for 8th sum. Next 9th sum 5 to 9. இப்போ 5 to 9 நமக்கு என்ன பண்ணலாம்னா 3 டேபிள்ஸ்லயே வராது, 7 டேபிள்ஸ் சால்வ் ஆகாது. நம்ம என்ன பண்ணலாம், 23 எடுத்துக்கலாம். So 23 into 23 we get 5 to 9, 23 1 time 23. So நமக்கு 23 into 23 which is 23 is the square root of 5 to 9. 10th sum 8100 இருக்கு. So இங்க வந்து 8100. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2ல சால்வ் பண்ணிக்கலாம். 2 4s are 8, இங்க 0 டிராப் பண்ணி 10 கன்சிடர் பண்ணிக்கணும். 2 5s are 10, 0. Again 2 2s are 4, 0, 2 2s are 4, 2 5s are 10. இப்போ நம்ம 3ல சால்வ் பண்றோம். 3 6 are 18, balance 2, 3 7s are 21, 3 5s are 15. இப்போ next 3 tables. 3 2s are 6, 3 2s are 6, 3 5s are 15. இப்போ again 3ல சால்வ் பண்றோம். 3 7s are 21, 3 5s are 15. இதுவும் 3ல சால்வ் பண்ணலாம். 3 2s are 6, 3 5s are 15. இங்க 25 நம்ம என்ன பண்ணலாம், 5ல சால்வ் பண்ணலாம். 5 5s are 25, 5 1s are 5. இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க ஆட் பண்ணிக்கலாம். 2 into 2 into 3 into 3 into 3 into 3. எத்தனை 3 இருக்கு? 1 2 3 4. 4 3 போட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் 5 into 5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேரிங் பண்ணிக்கலாம். 1 2 3 4. அப்போ 2 into 3 into 3 into 5. இப்போ 2 3s are 6, 6 3s are 18, 18 into 5 90. So 90 is the square root of 8100. Fifth sum, for each of the following numbers find the smallest whole number by which it should be multiplied so as to get a perfect square number. Also find the square root of the square number so obtained. இப்போ கொடுத்திருக்க நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அது எந்த நம்பர்னு கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சருக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா 252 வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். ஸோ 252 பிரைம் ஃபேக்டர் பண்ணா நமக்கு 2 1s are 2, 2 2s are 4, 2 6 are 12. Again 2 6 are 12, 2 3s are 6. 63 நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள்ஸ் பண்ணலாம். 3 2s are 6, 3 1s are 3, 3 7s are 21, 7 1s are 7. இப்போ நம்ம இங்க குரூப்பிங் பண்ணலாம். 2 into 2, அதுக்கப்புறம் 3 into 3 7. ஸோ இந்த குரூப்பிங் பார்த்தீங்கன்னா இங்க 2 வந்துடும், வந்து 3 வந்துடும். ஆனா இதுக்கு குரூப்பிங் இல்லை, 7 வந்து சிங்கிளா தான் இருக்கு. இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட்டை என்ன பண்ணோம், அந்த நம்பரை வந்து பேரிங் பண்ண போது எல்லாத்துக்கும் 2 நம்பர்ஸ் இருந்தால் தான் ஸ்கொயர் நம்பராக மாறும். ஆனால் இதுக்கு 7 வந்து 1 தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், this number should be multiplied by the whole number 7. இப்போ 252 into 7. நமக்கு ஆன்சர் என்ன வருது, 7 2s are 14, balance 1, 7 5s are 35, 36 balance 3, 7 2s are 14 plus 3 17. So இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு. 1764 செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 250 வந்து 7 ஒரு ஹோல் நம்பர், அதுல மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த ஆன்சரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன இருக்கோ இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடுச்சு.
ஆனால் நம்ம செக் பண்ணோம் இல்லையா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்றது கிராஸ் செக் பண்ணிக்கணும் ப்ளஸ் அதோட ஸ்கொயர் வேல்யூ நம்ம எடுக்கணும். இப்போ அகைன் we are doing the prime factorization. அப்போ 2 2s are 4, 2 4s are 8, 2 4s are 8, 2 1s are 2. இங்கே 1ல முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3ல சால்வ் பண்ணலாம். 3 1s are 3, 14, 3 4s are 12, 3 7s are 21. இப்போ இதை நம்ம 3ல சால்வ் பண்ணால் நமக்கு 3 4s are 12, 3 9s are 27. இப்போ 49 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம 7 7s are 49, 7 1s are 7. அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இல்லையா? 2 3 7 பேரிங்கா இருக்கு. அப்போ இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் அது பார்க்கலாம். இப்போ 2 into 2 into 3 into 3 into 7 into 7. இப்போ நம்ம அகைன் பேரிங் பண்றோம். இங்கே ஒரு 2 வந்துரும், இங்கே ஒரு 3 வந்துரும், இங்கே ஒரு 7 வந்துரும். அப்போ 2 into 3 into 7. 2 3s are 6, 6 7s are 42. So 42 is the square root of 1764. புரிஞ்சுதா சம் உங்களுக்கு? அகைன் நான் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் உங்களுக்கு புரியாம இருக்கும். நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் ரூட்டா செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்ததுல இது வந்து ஸ்கொயர் ரூட்டா இல்லை, ஏன்னா நமக்கு 7 வந்து பேரிங்ல வரல, சிங்கிள் நம்பர் தான் வந்தது. அப்போ இந்த 7 நம்ம என்ன பண்றோம், ஹோல் நம்பர் எடுத்துட்டு இந்த 252 வந்து we are multiplying with 7 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வந்தது. பட் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட்ல வந்து we found that this is a perfect square number. ஆனா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்ன இருக்கு 42. இதை நம்ம என்ன பண்ணோம், பர்ஃபெக்ட் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். 1764. இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது 42. நெக்ஸ்ட் 180 இருக்கு. ஸோ 180 நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் 2 டேபிள்ஸ்ல நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்ணலாம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். 2 9s are 18, 0. 2 4s are 8, 2 5s are 10. இப்போ 5ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள்ஸ்ல சால்வ் பண்ணலாம். 3 1s are 3, 3 5s are 15, 3 5s are 15, 5 1s are 5. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். 2 into 2 into 3 into 3 into 5. இங்க பேரிங் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 2 1 3க்கு பேர்ஸ் இருக்கு, பட் 5க்கு பேரிங் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பரை வந்து we have to multiply with 5. ஏன்னா இது வந்து ஒரு ஹோல் நம்பர். இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹோல் நம்பர்ல மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ we have to multiply 180 with 5. அப்போ 5 zeros are 0, 5 8s are 40, 0, 4 5 1s are 5 9. This form 900. இப்போ 900 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா கண்டுபிடிக்கணும். அப்படி பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். Again we do the prime factorization method. 900. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். So 2 4s are 8, 2 5s are 10, 0. Again 2 tables, 2 2s are 4, 2 2s are 4, 2 5s are 10. இங்கே 5ல முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 5 4s are 20, 5 5s are 25, 5 9s are 45, 3 3s are 9, 3 1s are 3. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். 2 into 2 into 5 into 5 into 3 into 3. இப்போ நம்ம பேரிங் பண்ண போது எல்லாமே 2 2வா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2, ரெண்டு 5க்கு ஒரு 5, ரெண்டு 3க்கு ஒரு 3. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are 10, 10 3s are 30. 30 is the square root of 900. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 180 வந்து we converted into a perfect square 900. அதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது 30. Next we have third sum 1008. So 1008 நம்ம என்ன பண்ணலாம், again 2 tablesலே prime factorization பண்ணலாம். So 2 5s are 10, 0, 2 4s are 8, 2 2s are 4, 2 5s are 10, 2 2s are 4. 2 tables, 2 1s are 2, 2 2s are 4, 2 6 are 12, 2 6 are 12, 2 3s are 6, 3 2s are 6, 3 1s are 3, 3 7s are 21. இப்போ 7 இருக்கு, 7 1s are 7. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம்.
2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 7. இப்போ grouping பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7 மட்டும் pairing இல்லை, சிங்கிளாக தான் இருக்கு. அப்போ 2 into 2 into 3 into 7 எடுத்துக்க முடியாது, pairingல இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? We had to multiply the whole number 7 with 1008. இப்போ 1008 நம்ம 7ல மல்டிப்ளை பண்ணும்போது it forms the perfect square. 7 8s are 56, 5. 7 0 0, 7 1s are 7. இப்போ 7056 வந்து perfect square check பண்றோம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம்? 2 tables. 2 3s are 6, 2 5s are 10, 2 2s are 4, 2 8s are 16. 2 1s are 2, 2 7s are 14, 2 6s are 12, 2 4s are 8. 2 8s are 16, 2 8s are 16, 2 2s are 4. 2 4s are 8, 2 4s are 8, 2 1s are 2. இங்க 1 இருக்கதான் 2ல சால்வ் பண்ண முடியாது. அப்ப நம்ம 3ல சால்வ் பண்றோம். சோ நம்ம இத 3ஆ மாத்திக்கலாம். 3 1s are 3, 3 4s are 12, 3 7s are 21. Again 3 tables. 3 4s are 12, 3 9s are 27. இப்போ 49 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 7 tables. 7 7s are 49, 7 1s are 7. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். எத்தனை 2 இருக்கு? 4 2. அப்போ 2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 7 into 7. ஸோ பேரிங் வந்துருச்சு. 2 நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா பேரிங்க்கும் ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்கலாம். 2 into 2 into 3 into 7. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4 3s are 12, 12 7s are 84. 1008 வந்து we made a perfect square. 7056. 84 is the square root of 7056. Next fourth sum 2028 number prime factor பண்றோம். 2 1s are 2, 0, 2 1s are 2, 2 4s are 8. 2 5s are 10, 0, 2 7s are 14. இங்க 7ல முடியுது. அப்ப நம்ம அதுக்கான நம்பர் தான் எடுக்கணும். 3 tables எடுத்துக்கலாம். 3 2s are 3 1s are 3, 20 இருக்கும். 3 6 are 18, 27. 3 9s are 27. 13 13s are 169, 13 1s are 13. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் இங்க எழுதிக்கலாம். 2 into 2 into 3 into 13 into 13. இப்போ பாத்தீங்கன்னா பேரிங் வந்து நமக்கு 2 1 13க்கு இருக்கு, 3க்கு இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? We have to multiply this number with 3. அப்போ 2 0 28 into 3. 3 8s are 24, 2 balance. 3 2s are 6 plus 2 8. 0 6. இப்போ இந்த நம்பர் வந்து நம்ம perfect square check பண்ணி பார்க்கணும். 6084. Again prime factor பண்றோம். 2 3s are 6, 0, 2 4s are 8, 2 2s are 4. 2 1s are 2, 2 5s are 10, 2 2s are 4, 2 1s are 2. இங்க 1ல முடியுது இல்லையா? அப்ப நம்ம 3ல சால்வ் பண்ணலாம். 3 5s are 15, 0, 3 7s are 21. 507 நம்ம என்ன பண்றோம்? 3ல டிவைட் பண்றோம். நமக்கு ஆன்சர் வந்து 169 வருது. 169. இங்க வந்து 169 இருக்கு இல்லையா? அப்ப நம்ம 30ல சால்வ் பண்ணிக்கலாம். 13 into 13, 169. 13 into 1, 13. இப்போ நமக்கு இங்க 3 வந்து 1 இருந்தது இல்லையா? Now we got 2 3 here. அப்போ 2 into 2 into 3 into 3 into 13 into 13. Each pairing வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ 2 into 3 into 13. 2 3s are 6, 6 into 13, 78. So 78 is the square root of 6084. இப்போ நம்ம 2028 வந்து ஸ்கொயர் நம்பர் ஆஃப் சேஞ்ச் பண்ணோம். 6084 மாத்திட்டோம். அதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 78. Fifth sum 1458. So 1458 நம்ம prime factorization பண்றோம். 2 7s are 14, 2 2s are 4, 2 9s are 18. இப்போ 3ல நம்ம சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் 243 வருது. இத நம்ம என்ன பண்ணலாம்? அகைன் 3ல சால்வ் பண்ணலாம். So 3ல சால்வ் பண்ண நமக்கு 3 8s are 24, 3 1s are 3. 81 இருக்கப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 9ல பண்ணலாம். 9 9s are 81, 9 1s are 9. இப்ப
இப்போ நம்பர் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். 2 into 3 into 3 into 9 into 9. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து 3 and 9 இருக்கு, 2க்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து எதுக்கு பேரிங் இல்லையோ அந்த நம்பர் தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 1 4 5 8 into 2. 2 8s are 16, balance 1. 2 5s are 10, 1 balance 1. 2 4s are 8 plus 1 9. 2 1s are 2. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2 9 1 6 ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுறோம். 2 1s are 2, 2 4s are 8, 2 5s are 10, 2 8s are 16. 2 7s are 14, 2 2s are 4, 2 9s are 18. 9 இருக்கு. அப்போ நம்ம 3ல சால்வ் பண்ணலாம். 3 2s are 6, 3 4s are 12, 3 3s are 9. Again 3ல சால்வ் பண்ணுறோம். 3 8s are 24, 3 1s are 3. 81 இருக்கு, நம்ம 9ல சால்வ் பண்ணலாம். 9 9s are 81, 9 1s are 9. இப்போ நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2 into 2 into 3 into 3 into 9 into 9. இங்க வந்து ஒரு 2 இருந்தது, நமக்கு இங்க 2 2 வந்துருச்சு. மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கு பேரிங். அப்போ ஒரு 2 ஒரு 3 and ஒரு 9. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்றோம். 2 3s are 6, 6 9s are 54. 54 is the square root of 2916. 14 58 என்ன பண்ணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வந்து மாத்தணும். 2916 ஸ்கொயர் நம்பரா மாத்தணும். அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 54. இப்போ நெக்ஸ்ட் 6th சம் 768. 768 நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்றோம். 2 3s are 6, 2 8s are 16, 2 4s are 8. Again 2 tables. 2 1s are 2, 2 9s are 18, 2 2s are 4. Again 2 tables. 2 9s are 18, 2 6 are 12. 2 4s are 8, 2 8s are 16. 2 tables. 2 2s are 4, 2 4s are 8. 24 இருக்கு. 2 1s are 2, 2 2s are 4. 2 6 are 12. 2 3s are 6, 3 1s are 3. நம்ம பேரிங் பண்ணி பார்க்கலாம். எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 2 into 2 into 2 into 2, 2 into 2 into 2 into 2 into 2 into 3. இங்கே 4 பேர் இருக்கு. அப்போ 8 2. அப்போ 2 into 2 into 2 into 2, 3 மட்டும் தனியா இருக்கு. ஸோ 3 மட்டும் இங்க பார்த்தா தனியா இருக்கு, பேரிங் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த நம்பரை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 7 6 8 into 3 பண்ண நமக்கு ஆன்சர். 3 8s are 24, 2 balance. 3 6s are 18 plus 2 20, 0 2. 3 7s are 21 plus 2 23, 2304. இது நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்றோம். இப்போ நம்ம 2ல டிவைட் பண்றோம். பண்ணா 2 1s are 2, 2 1s are 2, 2 5s are 10, 2 2s are 4. 2 5s are 10, 2 7s are 14, 2 6 are 12. 2 2s are 4, 2 8s are 16, 2 8s are 16. 2 1s are 2, 2 4s are 8, 2 4s are 8. 144 இருக்கு, நம்ம என்ன பண்ண டேட்டா 12ல பண்ணிக்கலாம். ஸோ 12 12s are 144, 12 1s are 12. இப்போ நம்ம பேரிங் பண்றோம். 2 into 2 into 2 into 2 into 12 into 12. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு 2க்கு நம்ம ஒரு 2 போட்டுக்கிறோம். ரெண்டு 12 இருக்கு, அப்போ ஒரு 12 நம்ம போட்டுக்கிறோம். அப்போ 2 into 2 into 12. 2 2s are 4, 4 12s are 48. So 48 is the square value of 2304. நம்ம என்ன பண்ணோம், 768 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும். 2304 வந்தது, அதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 48. Sixth sum, for each of the following numbers find the smallest whole number by which it should be divided so as to get a perfect square. Also find the square root of the square number obtained. இப்போ நம்ம 5th சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஆனா இங்க நம்ம டிவிஷன் பண்ண போறோம். டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். அங்க வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், இங்க டிவிஷன் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பண்றோம். 252. இப்போ நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். 2 1s are 2, 2 2s are 4, 2 6 are 12. 2 6 are 12, 2 3s are 6. 3 2s are 6, 3 1s are 3. 3 7s are 21, 7 1s are 7. இப்போ பார்த்து நம்ம பேரிங் பண்றோம். 2 into 2 into 3 into 3 into 7. இங்க வந்து
2 and 3 pairingல இருக்கு, but 7 வந்து no pair. We have to divide this number by 7. அப்போ 252 by 7 பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 7 3s are 21, 7 6 are 42. அப்போ ஆன்சர் வந்து 36. அங்கே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்த ஆன்சர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து டிவைட் பண்ணி இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 36 ஓட ஸ்கொயர் நம்பர் எது? 6. 6 into 6 36. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 252 வந்து ஸ்கொயர் நம்பர் 36 மாற்றணும். அதோட ஸ்கொயர் ரூட் எது? 6. எதோ டிவைட் பண்ணோம்? 7ல டிவைட் பண்ணோம். செகண்ட் சம் 29 25. 29 and 25. இதை நம்ம prime factorization பண்றோம். இங்க 5 இருக்கிறத நம்ம 5ல சால்வ் பண்ணலாம். 5 5s are 25, 4 2 5 8s are 40, 5 5s are 25. Again 5 1s are 5, 5 1s are 5, 5 7s are 35. 1 1 7 இருக்கு. இது எது சால்வ் பண்ணலாம்? 3 3s are 9, 3 9s are 27. Again 3ல பண்ணலாம். 3 1s are 3, 3 3s are 9. இப்போ 13 13 1s are 13. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். 5 into 5 into 3 into 3 into 13. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரிங் இருக்கு 5 and 3க்கு, ஆனால் 13க்கு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? we have to divide this number by 13. அப்போ 29 and 25 by 13. சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 225. இப்போ இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னது? 15. நம்ம இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க 5 இருக்குல்ல, ரெண்டு 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம், 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்போ 5 3s are 15. ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தட்லயும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 396. 2 டேபிள்ஸ்ல பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 9s are 18, 2 8s are 16. Again 2 tables. 2 9s are 18, 2 9s are 18. இது 3ல சால்வ் பண்ணிக்கலாம். 3 3s are 9, 3 3s are 9, 3 1s are 3, 3 1s are 3, 11 1s are 11. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். 2 into 2 into 3 into 3 into 11. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரிங்ல இருக்கு, இது தனியா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? we have to divide the number with 11. இப்போ 396 by 11 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 11 3s are 33, balance 6, 11 6s are 66, 36 ஆன்சர். இப்போ டேட்டா கூட பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா 2 ஒரு 2, இங்க ஒரு 3. ஸோ 2 into 3 6. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 6. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 396 வந்து we divided by 11. we got the square value 36. அதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 6. Fourth sum 26 45. நம்ம திருப்பியும் prime factorization பண்றோம். 5 இருக்கிறதால நம்ம 5 டேபிள்ஸ்ல பண்ணிக்கலாம். 5s are 25, balance 1, 5 2s are 10, 5 9s are 45. இப்போ 529 நம்ம என்ன பண்ணலாம்? we divide with 23. so 23 into 23 529 வரும். அப்புறம் 23 one time. இப்போ பேரிங் பண்ணலாம். 5 1 time, 23 வந்து 2 times இருக்கு. அப்போ we have to divide the number with 5. 2645 by 5 பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வருது பார்க்கலாம். 529 தான் வரணும். செக் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்துச்சு பாத்தீங்களா? இதேதான். 5 5s are 25, balance 1, 5 2s are 10 and 5 9s are 45. 529 ஓட ரூட் நம்பர் என்னது? 23. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? we divided this 2645 by 5. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 529. அதோட ரூட் நம்பர் 23. that's it. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 2800. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 2800 வந்து prime factorization பண்றோம். so 2 1s are 2, 2 4s are 8 0 0, 2 7s are 14 0 0, 2 3s are 6, 2 5s are 10 0, 2 1s are 2, 2 7s are 14, 2 5s are 10. இங்க 5ல முடியுது. அப்ப என்ன பண்ணலாம்? 5 டேபிள்ஸ் சால்வ் பண்ணலாம். 5 5 3s are 15, 5 5s are 25, 5 7s are 35, 7 1s are 7.
இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். 2 into 2 into 2 into 2 into 5 into 5 into 7. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேரிங் இருக்கு. ஆனால் 7 மட்டும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? 2800 வந்து நம்ம 7ல டிவைட் பண்ணணும். இது ஆன்சர் என்ன வரும்? நம்ம டேட்டா இங்கே கண்டுபிடிச்சலாம் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த பேரிங் நம்பர் 2 2 இருக்கு இல்லையா? நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 2 into 2 into 5. இப்போ நம்ம சால்வ் பண்ணால் 2 2s are 4, 4 5s are 20. இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 20 தான் இருக்கும். நம்ம செக் பண்ணிக்கலாம். when we divide this 2800 by 7 we get 7 4s are 28 0 0 400. இப்போ 400 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 20. so 20 into 20 we get 2 2s are 4 0 0 400. நம்ம என்ன பண்ணோம்? 2800 வந்து we divided with 7. நமக்கு என்ன நம்பர் வந்தது? ஸ்கொயர் நம்பர் 400. அதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 20. 6th sum 1620. so 2 tablesல பண்ணலாம். 2 8s are 16, 2 1s are 2 0. again 2 tables. 2 4s are 8 0, 2 5s are 10. இங்க 5ல முடியுது. அப்ப என்ன பண்ணலாம்? 5 tables. 5 8s are 40, 5 1s are 5. 9 tables. 9 9s are 81, 9 1s are 9. இப்போ நம்ம grouping பண்ணலாம். 2 into 2 into 5 into 9 into 9. பார்த்தீங்கன்னா 2 and 9க்கு grouping pairing இருக்கு, பட் 5க்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த நம்பரை வந்து we have to divide 1620 by 5. நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 3s are 15, balance 1 12, 5 2s are 10, 5 4s are 20, 324. இப்போ 324 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன இருக்கும்? நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். 2 இருக்கு, இங்கே வந்து 2 2 இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 2 எடுத்துக்கிறேன். இங்கே 2 9 இருக்கு, அப்போ ஒரு 9 எடுத்துக்கிறோம். அப்போ 2 into 9 பண்ண நமக்கு ஆன்சர் 18. ஸோ 18 is the square root of 324. ஷார்ட் மெத்தட்ல பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? 1620 வந்து we divided by 5. ஸ்கொயர் வேல்யூ வந்து 324 வந்தது. அதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 18. 7th sum. The students of class 8 of a school donated rupees 2401 in all for Prime Minister's National Relief Fund. Each student donated as many rupees as the number of students in the class. Find the number of the students in the class. ஒரு கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மணி டொனேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க டொனேட் பண்ண மொத்த வேல்யூ வந்து 2401. இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. டொனேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ கிளாஸ் ஸ்ட்ரென்த் இருக்கோ அது வந்து ஈக்குவலாக எல்லாரும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ 50 மெம்பர்ஸ்னா எல்லாருமே வந்து 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து 60 மெம்பர்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ கிளாஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸோ தட் நமக்கு எல்லாரும் ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்தோம் டொனேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2401 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ அமௌண்ட் டொனேட்டட் ஈக்குவல் டு 2401. நமக்கு இந்த வேல்யூ தெரியாதப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம், இன்டூ இந்த வேல்யூ தெரியாதப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2401. இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2401. இப்போ நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ தட் வி கெட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் இல்லையா? இப்போ நம்ம ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இப்போ நமக்கு 1ல முடியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 7ல சால்வ் பண்ணலாம். 7 3s are 21, balance 3 0. அப்போ again 7 4s are 28, again 2 1, 7 3s are 21, 7 4s are 28, balance எவ்வளோ இருக்கும்? 6 63, 7 9s are 63, 7 7s are 49, 7 1s are 7. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். இப்போ நம்ம பேரிங் பண்ணால் இதுக்கு ஒரு 7 வந்துடும், இதுக்கு ஒரு 7 வந்துடும். இன்டூ 7 into 7 49. இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னது? 49. அப்போ x equal to 49.
So number of students is 49. Amount donated by each student is 49. So நம்ம வந்து statement இப்படி எழுதிக்கலாம். Number of students equal to 49. Each student donated rupees 49. Eighth sum. 2025 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plants as the number of rows. Find the number of rows and the number of plants in each row. இப்போ நம்ம 7th sum பண்ணோம் இல்லையா, அதே தான். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்க என்ன கொடுத்துருந்தாங்க, மணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் வந்து 2025 பிளான்ஸ் வந்து நடணும். ஓகே, அதாவது சாப்ளிங் வந்து நட்டு வைக்கணும். எவ்வளோ ரோஸோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரோல வந்து 15 பிளான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி 15 ரோஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பிளான்ஸ் தெரியாது, நம்பர் ஆஃப் ரோஸும் தெரியாது. நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ரோஸ், இதுக்கு ரெண்டுத்துக்கும் வேல்யூ கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், எக்ஸ் இன்டூ எக்ஸ் எடுத்துக்கிறோம், equal to 2025 plants. இப்போ x into x என்ன ஆகும், x square equal to 2025. இப்போ நம்ம இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம prime factorization பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தட் அதுதான். 5ல சால்வ் பண்றோம். 5 4s are 20, 0 5 5s are 25. Again 5 tables, 5 8s are 40, 5 1s are 5. 81 இருக்கு. அப்ப என்ன பண்றோம், 9 9 9s are 81, 9 1s are 9. so 2 5 க்கு ஒரு 5, 2 9 க்கு ஒரு 9, 5 9s are 45. so இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது, 45. x equal to 45. இப்போ நம்ம ஸ்டேட்மென்ட் இப்படி எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் equal to 45, number of plants equal to 45. Ninth sum, find the smallest square number that is divisible by each of the numbers 4, 9 and 10. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும், அதாவது ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். அந்த ஸ்கொயர் வந்து இந்த 3 நம்பர்ஸ்ல வந்து டிவைட் ஆகணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்ல எடுத்துக்கலாம். 2 2s are 4, 2ல 9 போகாது. அதுக்கப்புறம் 2 5s are 10. இங்கே 2 1s are 2, 9 5 அப்படியே எழுதிக்கலாம். 9 1s are 9, 5 சால்வ் ஆகாது. அப்புறம் 5 1s are 5. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 into 2 into 9 into 5. 2 2s are 4, 4 9s are 36. 36 into 5, 180. So 180 will be divisible by 4, 9 and 10. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், prime factorization மெத்தட் எடுத்துக்கலாம். 2 9s are 18, 0. Again 2 4s are 8, 2 5s are 10. இப்போ 5 tables. 5 9s are 45, 3 3 3s are 9, 3 1s are 3. 2 into 2 into 3 into 3 into 5. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கு, 5க்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பரை வந்து we have to multiply with 5. அப்போ 180 into 5 பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது, 0 5 8s are 40, 4 balance, 5 1s are 5, 9 900. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுதிக்கலாம். 9th sumக்கு the smallest square number divisible by 4, 9 and 10 is 900. 10th sum, find the smallest square number that is divisible by each of the numbers 8, 15, 20. இப்போ 9th sum பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. பட் நம்பர்ஸ் மட்டும் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 8, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 2 டேபிள்ஸ் சால்வ் பண்ணலாம். 2 4s are 8, 15 சால்வ் ஆகாது, அப்படியே போட்டுக்கிறோம். 2 10s are 20. Again 2 tables. 2 2s are 4, 15 சால்வ் ஆகாது 2 tablesல. 2 5s are 10. இப்போ again 2 tables. 2 1s are 2, 15 அப்படியே ட்ராப் பண்ணிக்கிறோம். 5 1 ட்ராப் பண்ணிக்கிறோம். Next 5 tables. So 5 3s are 15, 5 1s are 5. இப்போ நம்ம 3 tables சால்வ் பண்றோம். 3 1s are 3. இப்போ நம்ம எல்சிஎம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 5 into 3. ஸோ எல்சிஎம்க்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்ல நம்ம எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவோம்,
prime factorizationல வந்து நம்ம pairing எடுத்து அப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40, 40 into 3, 120. So 120 is the LCM value. இப்போ 120 வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு நம்பர்லயும் வந்து டிவைட் ஆகும். ஆனா நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம்? prime factorization பண்ணணும். அப்போ 120 2ல நம்பர் சால்வ் பண்ணா 2 6 are 12 0. Again 2 tables, 2 3s are 6 0. 2 tables 2 15. Okay. இப்போ 3 tables, 3 5s are 15, 5 1s are 5. 2 into 2 into 2 into 3 into 5. இப்போ வந்து 2 and 2 pairing ஆகுது, but 2 3 5க்கு pairing இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 120 வந்து we are multiplying with 2 into 3 into 5. இப்போ நம்ம multiply பண்ணா we get 120 into 2 3s are 6, 6 5s are 30, 3 12s are 36. இந்த ரெண்டு 0 இங்க போட்டுக்கிறோம். 3600 is the square number divisible by 8 15 20. இதோட ரூட் நம்பர் என்னது? ஸ்கொயர் ரூட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 2 ரெண்டு 2 இருக்கு, ஒரு 2 போட்டுக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் 2 3 5. இப்போ நம்ம சால்வ் பண்ணா 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. 60 இது ஸ்கொயர் ரூட் நம்பர். பட் அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து 3600. அவ்வளவுதான். இப்போ நம்ம வேர்டிங்ஸ் எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ல 3600 is the smallest square number divisible by 8, 15 and 20.